நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா பொருளும் 70% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். காமெடி நடிகர் பாலாஜி மீது நேற்று மாதாவரம் போலீஸில் அவரது மனைவி புகார் அளித்திருந்தார். அதில் தன்னை பாலாஜி கொடுமைப்படுத்துவதாகவும் சாதியை குறிப்பிட்டு திட்டுகிறார் என்றும் புகார் அளித்திருந்தார். இது குறித்து பாலாஜி பேசும்போது, ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக வருகின்ற சண்டையை அவங்க வசதிக்காக சாதியை சொல்லி திட்டினதா மாற்றிருக்காங்க. அவங்க கூட இருக்கிற சிலரின் தவறான ஆலோசனை கேட்டு தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. சில பிரச்சனைகள் வரும் போகும், இது என்னோட வீட்டு பிரச்சனை, என் வீட்டை விட்டு வெளியே போகணும் கூட நிறையா பேர் எங்கள் மாமனார் என்னை திட்டிருக்காரு. என் மாமனார் வீட்டில் நான் தங்கியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலாஜி. போலீஸில் புகார் கொடுத்த பிறகு கூட மனைவியிடம் நாம் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம், நாம் பேசுவோம் என்று சொன்னேன். ஆனால் அவர் உன்னை உள்ளே தள்ளுவேன், ஜெயிலில் உட்கார வைப்பேன் என்று கூறுகிறார். வீம்புக்கு பேசுகிறவகிட்ட நான் ஒன்றும் பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலாஜி. இந்த பிரச்சனையில் எங்கள் குழந்தையும் பாதிக்கப்படுறத நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது உட்காந்து பேசுனா முடிகிற சாதாரண விஷயந்தான், இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. என் குழந்தைக்காக தான் நான் பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு கோபத்தோடு பேசியிருக்காரு பாலாஜி. சாதாரணமாகவே முன்கோபம் அதிகமாக கொண்ட பாலாஜி இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக தான் பேசிக்கிட்டு வராரு. இவர் உண்மையிலேயே அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ஜாதி பேரை வச்சு திட்டினாங்களா, இல்லை அவங்களே அப்படி சொல்கிறாங்களா அப்படின்றது விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்றது தான் உண்மை. இந்த சில பிரச்சனையின் காரணமாகத்தான் விஜய் டிவியில் நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்டில் கூட தாடி பாலாஜி கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் டெலிவிஷன் அவார்டில் இவருக்கு வந்துட்டு சிறந்த தொகுப்பாளர் அப்படின்ற விருது ஒன்று கிடச்சிச்சு. இந்த விருதை வந்துட்டு மாகாப்பா தான் வந்துட்டு இவரோட சார்பாக வாங்கிட்டு போனார். தாடி பாலாஜியும் நித்யாவும் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பாங்க அப்படின்றது நம்மளோட விருப்பம் மட்டும் கிடையாது, சின்ன திரையில் இருக்கவங்க எல்லாருமே இதே முடிவை தான் எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.